கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நீங்க லைக் போட்டா தான் என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனுக்கு போகும். சோ ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு ஜூசு. இப்ப ஜூசு ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா இவளுக்கு ஒரு அறைய போடுறாங்க. இன்னும் 2 நாள்ல உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவனுக்கு 30,000 காசு வேணும். காசு குடுக்காம நீ பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கன்னு சொல்ல, அம்மா என்கிட்ட காசு இல்லன்னு இவ சொல்றா. சும்மா புழுவிட்டு இருக்காத, உன் கார்ட குடுறீன்னு அவகிட்ட உள்ள கார்ட புடுங்கிட்டு இருக்க. அம்மா என்னோட கார்டுல வெறும் 5,000 தான் இருக்கு. அந்த பணத்த வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். அதுக்காக தான் அந்த காசுன்னு சொல்ல, இன்னமும் அண்ணனுக்கே கல்யாணம் ஆகல. அதுக்குள்ள நீ கல்யாணம் பண்ணி பாக்குறியான்னு அவங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. உங்களோட பையன் அவன் தானே, நான் தான் உங்களோட பொண்ணு இல்லையேன்னு சொல்ல, வாய மூடுறி, இத்தனை வருஷம் தண்ட சோறு தின்னுட்டு இருந்தல, அதெல்லாம் யார் போட்டதான், வாடா போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க பையனை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு அழுகையா வந்துட்டு இருக்கு. இப்ப இவ அவளோட பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி, வில்லியம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்ல, என்னது கல்யாணமா, நான் கிளப்ல ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்ட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி வரா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அமைதியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவமே ஒரு சொட்ட தலையன் என்ன சொல்றான்னா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே, அவள இது வரைக்கும் நான் டச் பண்ணதே இல்ல தெரியுமா, இன்னும் அவ யாரும் தொடாத பூவாதான் இருக்கா, நீ வேணா என்ஜாய் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் ஹீரோயின் அந்த இடத்துல விட்டுட்டு போக, இந்த ஆளு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க அவளால சுத்தமா முடியல. ஏன்னா அவ குடிச்ச ட்ரிங்க்ஸ்லாம் ஆல்ரெடி ட்ரக்ஸ கலந்துட்டானுங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. கரெக்டா ஒரு பையன் மேல இடிச்சிடுறா. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்து அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கும் ஒரு பொண்ணு ட்ரக்ஸ் குடுத்திருப்பா. பார்த்தா 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் இவ கண்ண முழிச்சு பார்த்து ஆன்னு கத்திட்டு இருக்க. இவன் பயந்து போய் எந்திரிச்சிடறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு வச்சுக்கிட்டு, உன்னை யாரு என்கிட்ட அனுப்புனது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியாதுன்னு இவ சொல்லிடுறா. சரி உன்னோட கண்ண மூடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க. இவ ஓர கண்ணால ஹீரோவ பாத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த கார்டுல பணம் இருக்கு. நீ எதுக்காக வந்தியோ அதுக்காக தான் இந்த பணம். இனிமே நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி காசு தூக்கி போட்டுட்டு இருக்க. ஏன்டா என்ன பார்த்தா உனக்கு அந்த பணம் மாதிரியா இருக்கு? உன் காசும் வேண்டாம், நீயும் வேண்டாம், நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ ரூமுக்குள்ள வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அந்த பெட்ட பாக்குறான். அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது ஹீரோயினுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது. இப்ப அந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இல்ல இல்ல அழக்கூடாது, அதெல்லாம் ஒண்ணும் ஆகல அப்படின்னு அவளே சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப அவன பார்த்த உடனே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இது உன்னோட ஃபர்ஸ்ட் டைமா? என்ன வெட்கப்படுறியா அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட வந்துட்டு இருக்க. கிட்ட வராத தள்ளி போன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தவங்க, அவ டக்குன்னு கீழே விழற மாதிரி போறா. இத பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சிட்டு, என்ன பேசாம இருக்க, வாய் திறந்து உண்மையை சொல்லுன்னு சொல்ல, தள்ளி போடா பொறுக்கின்னு இவ ஹீரோக்கு ஒரு அறைய போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ போனதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா, ச்சே நான் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு, எல்லாம் இவளாலதான் அப்படின்னு இந்த பொண்ணு காண்டாயிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா இந்த பொண்ணு தான் ஹீரோக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்திருப்பா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என்னடி காசு ரெடி ஆயிடுச்சா, சீக்கிரம் காசு கொடுன்னு சொல்ல, அம்மா எனக்கும் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, நாங்க 2 பேரும் இனிமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்ல, அப்படின்னா உன் அண்ணனோட கல்யாணத்துக்கு காசு கிடைக்காதா? சரி விடு. நான் உனக்காக இன்னொரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன். பார்க்க ரொம்ப பெரிய பணக்காரர். அவருக்கு ஆல்ரெடி குழந்தைங்களா இருக்கு. உனக்கு தான் குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார்ல. அவர கல்யாணம் பண்ணிக்க. அவரு வரதட்சணையா காசு தருவாரு. அத வச்சு இவன் கல்யாணத்த நான் நடத்திக்கிறேன்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு இவ சொல்லிர்றா. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு, "ப்ளீஸ்மா உன்னை இத்தன வருஷம் வளர்த்ததுக்கு எனக்காக இந்த உதவி கூட பண்ண மாட்டியான்னு?" கெஞ்சிட்டு, "இனிமே நான் சாக போறேன். எதுக்காக உயிரோட இருக்கணும்? இப்படி ஒரு பொண்ண வளர்த்ததுக்கு நான் செத்து போகலான்னு." இவங்கள பாத்தீங்கன்னா பெஞ்ச்ல முட்டிக்கிற மாரி போக, "அம்மா அம்மா நான் பிளைண்ட் டேட்டுக்கு போறேன்னு" இவ சொல்லிர்றா. அவங்க அம்மா வேணும்னே பிளான் பண்ணி தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு பட்ட பகல்ல பல்ல இளிச்சுக்கிட்டு கனவு காண்டுட்டு இருக்கான் ஹீரோயின பத்தி. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒண்ணா இருந்ததா அவ இவள திட்டினதுன்னு அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவனோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவனோட அசிஸ்டன்ட் வந்து, பாஸ் உங்களோட சைன் இதுல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் சொல்ற எதுவுமே அவன் காதுலயே விழல. ஏன்னா பாஸ் லவ்ல விழுந்துட்டீங்களா? இதுதானே உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் அத பத்திலாம் நீ ஏன்டா கவலைப்படுற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ண பத்தின டீட்டெயில் மட்டும் கண்டுபிடின்னு சொல்ல, பாஸ் அந்த டீட்டெயில் கண்டுபிடிக்கல. வேற ஒரு டீட்டெயில் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த லிஸி இருக்கால்ல, அவ தான் உங்களுக்கு ட்ரக்ஸ் கலந்து குடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளா? இனிமே அவளோட பேரே நான் இந்த இடத்துல கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி பாஸ், இனிமே அவங்கள பத்தி நான் பேசலன்னு இவன் சொல்லிட்டு இருக்க.
ஆனா அந்த பொண்ணால தான் எனக்கு என்னோட ஆளு எனக்கு கிடைச்சிருக்கான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா சொன்ன மாரி பிளைண்ட் டேட்க்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு லோக்கல் ரவுடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோயின பார்த்த உடனே, "உனக்காக 30,000 தர்றதுல தப்பு இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் உங்கள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்ட? உனக்காக 30,000 தர ஒத்துட்டு இருக்கேன். உனக்கு நான் தான் புருஷன். நீ என் கூட தான் இருந்தாகணும்னு சொல்ல. நான் தான் விருப்பம் இல்லன்னு சொல்றேன்ல. நீங்க வேற பொண்ண பாத்துக்கங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா செம காண்டாயிட்டு, "எனக்கு நீ தாண்டி வேணும்" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவ சூடா காஃபிய தூக்கி அவன் மூஞ்சில ஊத்திட்டு, "போடா மொட்டை மண்ட, என்னால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கீழ தள்ளி விட, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ வந்து, "எவ்ளோ தைரியம் இருந்தா என் ஆள் மேல கைய வைப்ப" அப்படின்னு சொல்ல, "யாரோட ஆளு? வாய மூடுறா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "அடியே யாரு இவன்? உனக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கான். உனக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவனுக்கு ஒரு அடிய போட்டுட்டு, "ஒழுங்கா பேசுடா என் ஆளுகிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, "யார்றா நீ என்கிட்ட வந்து வம்பு இழுத்துட்டு இருக்கன்னு" ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாரு உனக்கு எனக்கு தான் பிரச்சனை. அவர் ஏதாவது பண்ணனா உன்ன சும்மா விட மாட்டேன்னு" இவ ஹீரோவ காப்பாத்த, இவ பண்றதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு செம ஹாப்பியா இருக்கு. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வரான். அவன பார்த்த உடனே இந்த மொட்டையன பார்த்தீங்கன்னா, "பாஸ் நீங்க வந்துட்டீங்களா? இந்த ஆளு என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான்" அப்படின்னு ஹீரோ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. அவன் இவனுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "யாருகிட்ட பேசுறோம்னு தெரியாம பேசிட்டு இருக்கியா? ஒழுங்கா பேசுடா மொட்டை. இல்லன்னா உன்ன கம்பெனிய விட்டே தூக்கிருவேன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இந்த மொட்டை தலையனே எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இவன் வம்பிழுத்துட்டு இருக்கான்னு" சொல்ல, "மேடம் நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்னு" அவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ இவ காது கிட்ட போயிட்டு என்ன சொல்றான்னா, "அவன பத்தி கவலைப்படாத. உன்ன பத்தி கவலைப்படுன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட அசிஸ்டன்ட்க்கு சிக்னல் காட்ட, அவன பாத்தீங்கன்னா, அந்த மொட்டையன அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, காப்பாத்துனதுக்கு தேங்க் யூன்னு அவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஹீரோ அவள புடிச்சு கீழ தள்ளிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீ எனக்கு தான் சொந்தம். உனக்காக நான் இருக்கும்போது, நீ எப்படி பிளைண்ட் டேட்க்கு வரலாம்?" அப்படின்னு சொல்ல, "நான் ஒண்ணும் பிளைண்ட் டேட்க்கு வேணும்னு வரல. என்னோட அம்மா தான் அனுப்பி வச்சாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "நீயும் நானும் ஆல்ரெடி ஒண்ணா ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த நைட்ட நீ மொத்தமா மறந்து போயிட்டே செல்லோன்னு" இவன் கிஸ் பண்ற மாரி கிட்ட வந்துட்டு இருக்க. "நான் வீட்டுக்கு போகணும், தள்ளி போடான்னு" இவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இப்ப ஹீரோ ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இந்த லிப்ஸ்டிக் உனக்காக தான் வாங்குனேன். புடிச்சிருந்தா நீயே வச்சுக்கன்னு" சொல்ல, "எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன விட்டா போதுன்னு" அவன் அந்த இடத்த விட்டு தல தெறிக்க ஓடி வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "ஏண்டி உனக்காக பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணா, அந்த மொட்டையன நீ தொரத்தி விட்டுட்டியா? உன்ன சும்மா விட மாட்டேன். உன்னால என் வாழ்க்கையே வீணா போச்சுன்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அண்ணன் வந்து இவள புடிச்சு கீழ தள்ளி விட்டுட்டு, "இவள இனிமே வீட்டுக்கே கூப்பிடாதீங்கம்மான்னு" இவங்க 2 பேரும் ஹீரோயின புடிச்சு புல்லி பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்றீங்க? என்ன விட்டுருங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அவங்கம்மா நடு ரோட்ல உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு மனசாட்சியே இல்லாம இப்படி பண்றாளே! இத்தன வருஷம் இவள வளர்த்தது எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாரி, "என் கூட ஒண்ணா இருந்தத ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "டேய் வாய மூடுறா! என்னோட அம்மா இருக்காங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. அவன் அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, இதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கலான்னு இருக்கேன். வா போலாம்" அப்படின்னு சொல்லி அவள கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அம்மா கண்ண தொறந்து பாருங்க, அவன் அக்காவ கூட்டிட்டு போறான்னு. இப்ப அந்த அண்ணங்காரன் எழுப்பி விட, அவங்க அம்மாவ பாத்தீங்கன்னா, "டேய் என் பொண்ண கூட்டிட்டு போறதுன்னா சும்மாலாம் கூட்டிட்டு போக கூடாது. ஒழுங்கா வரதட்சணையா காசு குடுத்துட்டு கூட்டிட்டு போன்னு" சொல்ல, அதெல்லாம் வேண்டான்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இதுல 1 மில்லியன் இருக்கு. இதோட பின் இதுதான். இத நீங்களே வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் ஹீரோயின கூட்டிட்டு போகலான்னு பாக்க, "ஒழுங்கா என்ன விட்டுடுங்க. என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ பின்னாடியே ஓடி போறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, போய் சோகமா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "என்ன மன்னிச்சிரு. நான் வேணும்னு பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன் இப்படி பண்ண? எதுக்காக உன்னோட கார்ட எங்க அம்மா கிட்ட குடுத்த? சரி விடு. அந்த பணத்த நான் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப குடுத்துர்றேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல இருக்கட்டும். உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான டவுரியா நான் நெனச்சுக்கிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க" அப்படின்னு சொல்ல, கனவுல கூட நடக்காதுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "எனக்கு இதுவரைக்கும் கேர்ள் ஃபிரெண்டே இருந்ததில்ல. நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு" அவளோட ஷோல்டர்ல கைய போட்டுட்டு இருக்க. பப்ளிக் பிளேஸ்ல ஒழுங்கா நடந்துக்கடான்னு இவ திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப இவன பாத்தீங்கன்னா, "என் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணு. உனக்கு தான் இப்ப தங்குறதுக்கு கூட இடம் இல்லல்ல. ஒழுங்கா நான் சொல்றத கேளுன்னு" சொல்ல, இவளும் சரின்ட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவ ஹீரோவோட வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா, குளிச்சுட்டு அரகுற ட்ரெஸ்ஸோட வரான். இப்ப அவன பாத்த உடனே இவ ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்து என்ன சொன்னான்னா, "இனிமே நீ என்னோட ஃபியான்சி. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றது உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவள கிஸ் பண்ற மாரி கிட்ட வந்துட்டு இருக்க. இவ டக்குன்னு ஹீரோவ கடிச்சு விட்டுர்றா. இவ இப்படி கடிச்சு விட்ட உடனே ஹீரோ அவள தூக்கிட்டு வந்து அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்த்து கத்திட்டு இருக்கா. "எதுக்காக என் பெட்ல இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்ன பெட்ல போட்டுட்டு நான் போய் கீழயா படுக்க முடியும்? 2 பேரும் ஒண்ணா தான் படுக்க முடியும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ பயந்து போய் பெட்ஷீட்குள்ள போயிடுறா. மறுபடியும் இவன் ஏதாவது பண்ணிருவானான்னு.
இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு ரெடியாகி வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த லிஸி தான் வந்து ஹீரோயினுக்கு அறைய போடுறா. இப்ப அவ இவ்ள அரைஞ்சுட்டு, "என்னோட பாய் ஃப்ரெண்ட நீ செடியூஸ் பண்றியா? உன்ன சும்மா விட மாட்டேன்டின்னு" சொல்ல, அவ இவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "எனக்கு உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னே தெரியாது. போடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, "இந்தா இதுல பணம் இருக்கு. இந்த பணத்த எடுத்துட்டு போன்னு" சொல்ல, ஹீரோயின் அந்த பணத்த எடுத்துக்கிறா. "உன் பாய் ஃப்ரெண்ட விட்டு போறதுக்காக தான் இந்த பணமான்னு?" அந்த பணத்த வாங்கி அவ மேலே எறிஞ்சுட்டு, "உன் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னே தெரியாது. பைத்தியக்காரி மாரி என்கிட்ட பேசிட்டு இருக்க. போடின்னா" அவள புடிச்சு தள்ள, அவ ஓவரா நடிக்க ஆரம்பிக்கிறா. நெஞ்சு வலிக்கிற மாரி. கரெக்ட்டா இவ இப்படி பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "லிஸி உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ தான் என்ன காயப்படுத்திட்டான்னு ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா, என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறா, என்ன புல்லி பண்றான்னு சொல்லிட்டு இருக்க. இவ உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா? உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்ப நல்லா நடிக்கிறா. ஃபர்ஸ்ட் உன் கேர்ள் ஃபிரெண்ட சமாதானப்படுத்துற வழிய பாருன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, அவ ஒண்ணும் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் இல்லன்னு ஹீரோ சொல்ல, கைய விடு சும்மா என்கிட்ட நடிக்காதன்னு இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, என் கிட்ட வராத ஒழுங்கா தள்ளி போயிரு. நான் உன்ன தங்கச்சியா தான் பாக்குறேன்னு" சொல்லிட்டு இருக்க. எனக்கு உடம்பு சரியில்ல, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அவ சொல்ல, "உடம்பு முடியலன்னா நீயே போய்க்கோடின்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, அவ வேலை பாக்குற இடத்துக்கு வந்து ஃபுட் டெலிவரி பண்ணலான்னு ஸ்கூட்டர் எடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இவள புடிச்சு கீழ தள்ளி விட்டுர்றான். அத பார்த்தோனே இவள பாத்தீங்கன்னா, "அட விளங்காதவனே! எதுக்காகடா என்ன கீழ தள்ளி விட்ட? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு திட்டிட்டு இருக்க. ஒழுங்கா எனக்கு காச குட்றி. எதுக்காக அந்த கிளப்ல இருந்து ஓடி வந்த? உன்னால எனக்கு நெறைய லாஸ்" அப்படின்னு சொல்ல, "காசு தானே வேணும். இந்தா இருங்க சார் தர்றேன்னு" இவ பைக்ல இருந்து கத்தி எடுத்து அவன குத்துற மாரி போக, ஹீரோ வந்து தடுத்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இவன கொலை பண்றதுனால நீ ஜெயிலுக்கு தான் போவ. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, ஒழுங்கா தள்ளி போடா! இன்னைக்கு நான் அவன கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படியே குத்துனா எப்படி? அவன் ஓடிற மாட்டானா? நான் புடிச்சுக்கிறேன் அப்புறமா குத்துன்னு, ஹீரோ அவன புடிச்சிட்டு இருக்க. இப்ப அவ குத்துற மாரி வந்துட்டு டக்குன்னு நிப்பாட்டிட்டு, அவனுக்கு 2 அறைய போடுறா. இன்னொரு தடவ என் லைஃப்ல குறுக்கா வந்தானா, உன்ன கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவன அடிச்சு தொரத்தி விட்டுட்ட. அவனும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள கட்டி புடிச்சுட்டு கிஸ் பண்ற மாரி பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா தள்ளி போடா! எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? உனக்கு தான் கேர்ள் ஃபிரெண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, இங்க பாரு உண்மையாவே அந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது. நான் சொல்றத நம்பு அப்படின்னு சொல்ல, என்னது கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாதா? நீ சொல்றதெல்லாம் நம்புற மாரி இல்ல. பொண்ணுங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்காத, அப்புறம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, இங்க பாரு சுசு, உண்மையாவே இதுவரைக்கும் எனக்கு கேர்ள் ஃபிரெண்டே இருந்ததில்ல தெரியுமா? என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. அந்த கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என் வாழ்க்கையில இருக்க ஒரே பொண்ணு நீ மட்டும் தான். அது மட்டும் இல்லாம உன் கூட தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணா இருந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. சரி நீ சொல்றத நான் நம்புறேன்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, நான் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக போறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கும் எந்த வேலையும் இல்ல. நானும் உன் கூட வரேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரி உனக்கு இந்த ஃபுட் டெலிவரி பண்ற வேலையெல்லாம் வருமான்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அமைதியா நிக்கிறான். அத பார்த்தவன, இதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்ட. நான் கிளம்புறேன்னு இவ போக பாக்க, எங்க போக பாக்குற? நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல, சரி வா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஃபுட் டெலிவரி பண்ணலான்னு இவ கூப்பிட்டுட்டு இருக்க. இதுதான் சாக்குன்னு இவன் பைக்ல உட்கார்ந்து ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு 2 பேரும் ஒண்ணா அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அந்த சைடு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த லிஸி தான் வரா. இப்ப அவ வந்து நெறைய பணத்த தூக்கி போட்டுட்டு, ஹீரோயினுக்கு எதிரா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோ, ஹீரோயின தான் காட்டுறாங்க. இவள பாத்தீங்கன்னா, ஹீரோக்காக ஃபுட் டெலிவரி பண்ற ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க. இவன் கிஸ் பண்ணலான்னு கிட்ட போயிட்டு, டக்குன்னு தள்ளி போயிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இந்த ட்ரெஸ் நல்லா தான் உனக்கு சூட் ஆகுது. உனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு ஓட்ட தெரியாதுன்னு" ஹீரோ சொல்றான். "சரி விடு, நானே உன்ன கூட்டிட்டு போறேன். வந்து தொல" அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிட்டு இருக்க. இதுதான் சாக்குன்னு இவன் இவள கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அத பாத்த உடனே, "ஒழுங்கா கைய இருடா. இப்படிலாம் கட்டி பிடிக்காதன்னு" சொல்ல, "எனக்கு ஸ்கூட்டர்னா பயம். இப்படி கட்டி பிடிச்சா தான் நான் விழாம இருப்பேன்னு" ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இவளும் ஓகேன்ட்டு ஹீரோவ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. பார்த்தா 2 பேரும் ஒண்ணா தான் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இந்தா இந்த சாப்பாட புடி. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீ போய் அங்க ஃபுட் குடுத்துட்டு வா. நான் பக்கத்துல போய் இன்னொரு ஆர்டர் குடுத்துட்டு வரேன்னு" சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறான். இப்ப அந்த இடத்துக்கு போய் சாப்பாட குடுக்க, அவன பார்த்தீங்கன்னா, "யோவ்! ஆல்ரெடி 1 மினிட் லேட்டா வந்துட்ட. என்னால இந்த சாப்பாடெல்லாம் வாங்க முடியாது. என்கிட்ட மன்னிப்பு கேட்டா அந்த சாப்பாட வாங்கிக்கிறேன்னு" அந்த ஆளு ஹீரோ கிட்ட ஒரு மாரி ரூடா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோயின் வந்துடுறா. இப்ப அவ வந்து, "அவர் ஒண்ணும் லேட்டாலாம் வரலையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "சார் என்ன மன்னிச்சிடுங்க லேட்டா வந்ததுக்குன்னு" மன்னிப்பும் கேட்க, அவன் அந்த சாப்பாட வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றான். அத பார்த்தோன்னே இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "அவனுக்கு சாப்பாடு இல்லன்னா என்ன? நம்ம 2 பேரும் இந்த சாப்பாட சாப்பிடலாம் வா" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, சிக்கன் பீஸ எடுத்து வச்சுட்டு, "இது நமக்கு தானா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, உண்மையாவே இது நமக்கு தான் சாப்பிடு" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க. இப்ப அவன் கிஸ் பண்ற மாரி கிட்ட வரான். அத பார்த்த உடனே, "என்ன பண்ற? கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீ திருந்தவே மாட்டியா?" அப்படின்னு சொல்ல, "அட கிஸ் பண்ண வரலம்மா. உன் வாயில சாப்பாடு ஒட்டிட்டு இருந்துச்சு. அத எடுத்து விடலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த இடத்த விட்டு வராங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அபெக்ஸ் கம்பெனிக்காக ஃபுட் டெலிவரி பண்ணணும் வான்னு சொல்ல,
இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு நிக்கிறான். என்னடான்னு பார்த்தா அது ஹீரோவோட கம்பெனி தான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் வேகமா ஓடி போயிட்டு, "மேடம் இந்த ஃபுட் நீங்க தானே ஆர்டர் பண்ணீங்க. இந்தாங்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, "நீ ஆல்ரெடி லேட்டா வந்துட்ட. என்னால இந்த சாப்பாட வாங்க முடியாதுன்னா" அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. "மேடம் ப்ளீஸ் மேடம் இந்த சாப்பாட வாங்கிக்கங்கன்னு" இவ கெஞ்சிட்டு இருக்கான். இவ இப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்தோம்னா, அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வேண்டாம் எதுவும் பேசாதன்னு மண்டையாட்ட, இவ டக்குன்னு அமைதியாயிடுறா. இப்ப அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "மேடம் உங்களோட சாப்பாட நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு செம ஹேப்பியா இருக்கு. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "மேடம் ஏன் உள்ள உட்கார்ந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போக்கூடாது? ப்ளீஸ் உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க. வா உள்ள போலான்னு 2 பேரும் உள்ள வராங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயினால இத நம்பவே முடியல. ஃபுட் டெலிவரி பண்ண வந்த இடத்துல இப்படி ஒரு வைப்பா? இதுவரைக்கும் யாரும் இப்படிலாம் பண்ணதே இல்லன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு இவங்க 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அத பார்த்த உடனே ஹீரோ அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோ கமல்ல வேலை பார்க்குற எல்லாரும் ஒளிஞ்சு நின்னு இத பார்த்துட்டு இருக்காங்க. "ஏய் பாஸ பாரேன், பாஸோட அந்த பொண்ணு இருக்கா. கண்டிப்பா அது பாஸோட ஆளா தான் இருக்கணும்னு" இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "நம்ம இந்த இடத்த விட்டு போயிரலாம் வா" அப்படின்னு சொல்ல, "எங்க போக பார்க்குற? அமைதியா உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு காஃபி வேணும் எடுத்துட்டு வாங்கன்னு" ஹீரோ சொல்ல, அந்த பொண்ணு காஃபி எடுத்துட்டு வந்து குடுக்குறா. இத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "என்னால இத நம்பவே முடியல. அவங்க எல்லாரும் நீ சொல்றத கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மள இவ்ளோ மரியாதையா நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த காஃபி ரொம்ப நல்லா இருக்கும். நீயே ட்ரை பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ அந்த காஃபிய குடிக்கிறா. இந்த பக்கம் அவன் கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணுங்கள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பத்தி காசிப் பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப அந்த பொண்ணுங்க எல்லாரும் வெளிய வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, நம்ம பாஸ் கூட உட்கார்ந்திருக்கிறது யாரு? அவரோட கேர்ள் ஃபிரெண்டா? என் நெஞ்சே வலிக்கிற மாரி இருக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க செல்லம். ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லி, அவ கூட வம்பிழுத்து சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா பாத்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவள புடிச்சு கிஸ் பண்ண, இவளும் ஹீரோவ கிஸ் பண்றா. பார்த்தா 2 பேரும் பயங்கரமா அந்த இடத்துல கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட முடிய வாரிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து இவள கட்டிப்பிடிக்கிறான். இப்ப ஹீரோ வந்து கட்டிப்பிடிச்ச உடனே, "உனக்கும் அந்த லிஸிக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நானும் அவளும் சின்ன வயசுலேருந்து ஒண்ணா தான் வளர்ந்தோம். நான் அவள தங்கச்சி மாரி பாத்துட்டு இருக்கேன்னு" ஹீரோ சொல்ல, "தங்கச்சி மாரியா? அட போடா! இனிமே என் கூட படுக்காத. போய் தரையில படு" அப்படின்னு சொல்லிட்டு, அவ கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, "இது என்னடா கொடுமையா இருக்கு. உண்மைய சொன்னதுக்கா இப்படி ஒரு தண்டனைன்னு" ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்க. அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஒழுங்கா அவன்கிட்ட இருந்து தள்ளி இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் இதுக்காக தள்ளி இருக்கணும். நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன் ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது. அவன் யாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீயே அவன விட்டுட்டு போயிருவேன்னு சொல்ல, அவன் ஒரு சாதாரண ஆள் தான். நாங்க 2 பேரும் சாதாரண வாழ்க்கை தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். எங்க லைஃப்ல குறுக்க வராதன்னு சொல்ல, அவன் யாருன்றத நான் உனக்கு நாளைக்கு காட்டுறேன். நான் சொல்ற கிளப்புக்கு நாளைக்கு மறக்காம வந்துருன்னு சொல்ல, இவளும் அடுத்த நாள் அவ சொன்ன இடத்துக்கு தான் வரா. வந்து பார்த்தா அந்த இடத்துல இந்த லிஸி பொண்ணு அவ ஃப்ரெண்டுங்க கூட ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் வந்து அவர பத்தி ஏதோ என்கிட்ட சொல்றேன்னு சொன்ன. என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கூப்பிட்டேன்றதுக்காக தனியா வந்திருக்க. அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவர பத்தி சொல்றேன்னு சொன்ன. அதனால தான் நான் வந்தேன். சொல்றதுக்கு எதுவும் இல்லன்னா நான் கிளம்புறேன்னு இவ போக பாக்க, அவளோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் மேல ட்ரிங்க்ஸ ஊத்திர்றா. இத பார்த்த உடனே ஹீரோயின் சண்டை போடலான்னு பாக்க, என் ஃப்ரெண்ட் ஏதோ தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சிடு. வா நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு இப்ப ஹீரோயின ஒரு இடத்துல உட்கார வைக்க, அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து இவகிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான். இந்தாம்மா இந்த ட்ரிங்க்ஸ குடின்னு சொல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் போயான்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அந்த ட்ரிங்க்ஸ குடுக்கலான்னு பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவன அடிச்சு போட்டுட்டு ஹிரண்க்கு அவனோட கோட்ட கழட்டி போத்தி விட்டுட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேர்ள் ஃபிரெண்டயே டச் பண்ணுவ" அப்படின்னு சொல்ல, அவன் முட்டிக்கால் போட்டுட்டு, "ஐயோ பாஸ்! சத்தியமா இவங்க உங்களோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு" சொல்ல, இப்ப இந்த லிஸிய பாத்தீங்கன்னா, "எவ்வளவு பெரிய ஆளு! இவளுக்காக நீ அவரையே திட்டுறியா?" அப்படின்னு அவ சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க. ஹீரோ அவள மொறச்சு பாக்குறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இந்த ட்ரிங்க்ஸ குடிக்க சொல்லி தானே நீ கட்டாயப்படுத்தின. இப்ப இந்த ட்ரிங்க்ஸ நீ குடிக்கணும். அப்படி குடிக்கலன்னா நான் குடிக்க வைப்பேன்னு" சொல்ல, அவனும் அந்த ட்ரிங்க்ஸ எடுத்து குடிக்கிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இது எந்த மாரி இடம்? இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே கூடாது. வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "அப்ப இன்னைக்கு பார்ட்டில நீ கலந்துக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பார்ட்டில தான் பிரச்சனை பண்றதுக்கு நீ இருக்கியே. அப்புறம் எப்படி என்னால கலந்துக்க முடியும்னு" சொல்ல, அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு குண்டன பாத்தீங்கன்னா, "மேடம் ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க. நாங்க பாத்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க கிளம்புறோம்ன்னு ஹீரோ ஹீரோயினுக்கு ட்ரெஸ் மாத்துறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். இப்ப ஹீரோயின் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வெளிய வந்துட்டு இருக்க. வெளியில வந்து அவளோட கிளாஸ்மேட் தான் இருக்கான். இப்ப அவன் ஹீரோயின பார்த்த உடனே, "நீ நம்மளோட கிளாஸ் பியூட்டி ஜூசு தானே? பார்த்து எவ்வளவு நாளாச்சு" அப்படின்னு சொல்லி இவள பார்த்து பேசிட்டு இருக்க. "நானும் உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியான்னு" 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "என் கேர்ள் ஃபிரெண்ட விட்டு தள்ளி இரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
அவன பாத்தீங்கன்னா, கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ ஹீரோயின புடிச்சுட்டு, "உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம்? 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்கன்னு" சொல்ல, அவன் என்னோட கிளாஸ்மேட். நாங்க 2 பேரும் நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம்ன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட கைய புடிச்சுட்டு, "இங்க பாரு, அவன் கூட பேசாத. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. "ஏன் பேசக்கூடாது? என்னோட உரிமையெல்லாம் பறிக்கணும்னு பாக்குறியான்னு?" இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா என்ன விட்டு ஃபர்ஸ்ட் நீ தள்ளி இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். இப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து, "ஏண்டி என்ன ஏமாத்திட்டு இவன் கூட சுத்திட்டு இருக்கியான்னு" சொல்ல, "ஒழுங்கா என் கேர்ள் ஃப்ரெண்ட விட்டு தள்ளி போ, இல்லன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீ யார்றா? நான் அவளுக்கு ஒரு நல்ல படத்த கத்துக் குடுக்கலான்னு வந்தா, எப்ப பார்த்தாலும் நீ குறுக்க வந்துட்டு இருக்க. என்ன விட்டுட்டு ஒரே நாள்ல உன்ன புடிச்சா தெரியுமா? இவள பத்தி உனக்கு தெரியாதுன்னு இவன் ஹீரோயின பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. டேய் இன்னைக்கு நான் உன்ன கொல்லாம விட மாட்டேன்னு" ஹீரோயின் சண்டைக்கு போயிட்டு இருக்கா. இவ இப்படி சண்டைக்கு வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, உண்மையாவே ஜூஸுக்கு ஜாக்பாட் தான் அடிச்சிருக்கு. ஒரே நாள்ல இவ்ளோ பெரிய கோடீஸ்வரன் கூட சுத்திட்டு இருக்காளே அப்படின்னு சொல்ல, ஆமா, ஆமா. இவ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு ஹீரோயின பத்தி பேச, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா செம காண்டாயிட்டு அவனுக்கு ஒரு அடிய போட, "எவ்ளோ தைரியம் இருந்தா என்னையே அடிப்ப?" அப்படின்னு அவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப அந்த குண்டன பாத்தீங்கன்னா, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா அபெக்ஸ் கம்பெனி சேர்மன் கூட இப்படி நடந்துக்குவேன்னு" சொல்ல, அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். இப்படி சொன்னத கேள்விப்பட்ட உடனே ஹீரோயினும் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒழுங்கா போடான்னு அவன அங்க இருந்து தொரத்தி விட்டுடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவன் சொன்னத கேட்டு ஹீரோயின் கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஹீரோ அவளோட கைய புடிச்சுக்கிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீ இவ்ளோ பெரிய ஆள் அப்படின்றத எதுக்காக என்கிட்ட மறைச்ச?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் யாருன்னு தெரிஞ்சா நீ என்கிட்ட வர பயப்படுவ. அதனால தான் உன்கிட்ட இருந்து மறைச்சேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்பவும் அதேதான் நடக்க போகுது. "உனக்கும் எனக்கும் சுத்தமா செட் ஆகாது. நீயும் நானும் வேற வேற உலகத்த சேர்ந்தவங்க. நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றது கனவுல கூட நடக்காது. நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. ஆனா நான் சாதாரணமா ஃபுட் டெலிவரி பண்றவ. உனக்கு எனக்கு செட் ஆகாது. நான் கிளம்புறேன்னு" ஹீரோயின் போக பாக்க, இப்ப ஹீரோ அவள கட்டி பிடிச்சுட்டு, "ப்ளீஸ் என்ன விட்டு போகாத" அப்படின்னு சொல்லி அவள கிஸ் பண்ற மாரி போக, இவ ஹீரோவோட கால மிதிச்சுட்டு ஓடிர்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஐயோ! மிதிச்சுட்டாளே அப்படின்னு வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்க, இந்த பொண்ணு வந்து ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, அவ போனா போகட்டும் அவள விட்டுடுன்னு சொல்ல, "நீ போடி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு இருக்க, ஹீரோ ஓடிட்டு இருக்கும்போதே வந்து பின்னாடி உட்கார்ந்துடுறான். இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி பண்றதுனால எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா? நீயும் கீழ விழ வாய்ப்பு இருக்கு. நானும் கீழ விழுந்துருவேன்னு" சொல்ல, "ப்ளீஸ் என்ன விட்டு போகாத. என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் நீ தானே. உன்ன விட்டுட்டு நான் எங்க போவேன்னு" இவன் கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "ஒழுங்கா தள்ளி போடா. இனிமே என்கிட்ட வராதன்னு" இவ ஹீரோவ இறக்கி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வேணும்னே அவனோட கம்பெனிக்கு ஹீரோயின் ஹோட்டல்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு, இவன் ஏதோ ஹீரோ மாரி போஸ் குடுத்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு பார்த்தா ஒரு பையன் தான் வரான். "சார் உங்களோட சாப்பாடு" அப்படின்னு சொல்லி குடுக்க, "என்னடா நீங்க வந்திருக்க? ஜூஸ் எங்க?" அப்படின்னு சொல்ல, "ஜூஸுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு. அதனால தான் நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி குடுக்க, "ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லன்னா இதே இடத்துல உன்ன புதைச்சுருவேன்னு" ஹீரோ அவன தொரத்தி விட்டுடுறான். இப்ப அவன் இந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் பாஸ் கோவப்படாதீங்க. பொறுமையா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் ஆளு இப்ப இங்க வந்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி வேலை பாக்குற ஹோட்டலுக்கு கால் பண்ணி, என் பொண்டாட்டி தான் நம்ம கம்பெனிக்கு ஸ்பெஷலா ஃபுட் டெலிவரி பண்ணணும்னு அவள சப்ளையரா போட சொல்லுன்னு சொல்ல, அவனும் ஓகேன்றான். இப்ப இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே, இதுக்கப்புறம் நான் அந்த வேலைக்கே வரமாட்டேன் வச்சுருங்கயான்னு, இவ அந்த வேலைய விட்டே வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்ட்டா வேலை பாத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க கூட வந்துடுறான். அத பார்த்த உடனே இவ அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போக, இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ரூம்ல ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட அசிஸ்டன்ட் தான் வரான். "என்னாச்சு பாஸ் மறுபடியும் சொதப்பிக்கிச்சா?" அப்படின்னு சொல்ல, இவனும் ஆமான்றான். "பாஸ் என்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொமான்ஸ் சுத்தமா செட் ஆகல. உங்களுக்கு எப்படி லவ் பண்ணணும்னே தெரியல. என்கிட்ட ஐடியா கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தருவேன்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு பொண்ணுங்கள பத்தி தெரியுமான்னு?" ஹீரோ கேட்கிறான். "அதெல்லாம் நல்லா தெரியும். அத கத்துக்கிறதுக்காக என்கிட்ட வேற கைவரிசை இருக்குன்னு" இவன் ஒரு புக் எடுத்து காட்டுறான். இப்ப அந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னா, பொண்ணுங்களுக்கு காஸ்ட்லியான பேக்னா ரொம்ப பிடிக்குமாம். கண்டிப்பா இத வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. "நீங்க ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது?" அப்படின்னு சொல்ல, "என் ஆளுக்கு அதெல்லாம் பிடிக்காதுடா. வேற ஏதாவது சொல்லுன்னு" ஹீரோ சொல்றான். "இல்ல பாஸ் இந்த புக்ல இருக்கபடி கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். சப்போஸ் ஓகே ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்ல, "சரி பண்ணி தொலையுறேன்" அப்படின்னு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட வீட்டுக்கு காஸ்ட்லியான பேக் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறான். இவங்க எல்லாரும் உள்ள வந்துட்டு, "மேம் இது எல்லாமே லிமிட்டட் எடிஷன் உங்களுக்காக தான்" அப்படின்னு சொல்லி குடுக்க, அத பார்த்த உடனே இவன் செம காண்டாகிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு கால் பண்ணி, "இங்க பாரு இந்த பேக்லாம் எடுத்துட்டு போக சொல்லலன்னு வச்சுக்க, உன்ன பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவேன்னு" திட்டி விட, அவனும் ஓகேன்னு உங்க எல்லாரையும் வர சொல்லிடுறான். இப்ப அந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்னோட ஐடியால சாணிய முக்கி அடிக்க, ஒழுங்கா ஐடியா குடுக்க மாட்டேடான்னு" சொல்ல, "சரி விடுங்க அடுத்த ஐடியா சொல்றேன். பொண்ணுங்களுக்கு செக்யூரான ஃபீலிங் வர வைக்கணும் பாஸ். அவங்களுக்கு நம்ம கூட இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு தோணணும். அப்பதான் நம்ம மேல லவ்ல விழுவாங்க. மனச டச் பண்ற மாரி ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்னு" சொல்ல,
என்ன பண்ணணும்ன்றத தெளிவா சொல்லி தரல புட்டி அப்படின்னு சொல்ல, அவனும் ஒண்ணு ஒண்ணா சொல்லிக் குடுத்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஹீரோ கிட்ட போயிட்டு, பாஸ் ரொமான்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம, எப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு ஐடியா குடுத்துட்டு இருக்க. இன்னைக்கு நான் யாருன்றத காட்டுறேன். நான் ஒரு சிங்கம்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஹீரோயின பாக்குறதுக்காக வரான். இப்ப அவன் ஹீரோயின் வீட்டுக்கு வெளிய நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவள பார்த்த உடனே உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல, "நீ குடிச்சிருக்கியா? உன் மேல சரக்கு வாடை வருதுன்னு" கேட்க, "ஆமா, லைட்டா குடிச்சிருக்கேன். எனக்கு நீ தான் எல்லாமே, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு" இவன் கிஸ் பண்ற மாரி போக, "ஓகே, ஓகே உன்னோட லவ்வ நான் ஒத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசலாம் வா" அப்படின்னு சொல்லி, இவ கதவு திறந்து உள்ள போனவாக்க, ஹீரோவ புடிச்சு வெளிய தள்ளி விட்டுறா. "போடா வெலக்கண்ணன்னு." இத பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொதப்பிக்கிச்சா அப்படின்ற மாரி முழிச்சுட்டு இருக்க, இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள என் உயிரே போயிட்டு வந்துருதுன்னு, இவன் இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்கா. இவ ஹீரோயினுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி, "உன்ன பார்த்து எத்தன நாள் ஆச்சு? இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு இப்ப டின்னருக்கு நீ வந்தே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால வர முடியாதுன்னு இவ சொல்றா. "நீ வந்தா தான் நான் சாப்பிடுவேன். நீ வரலன்னா நான் பிரச்சனை பண்ணுவேன்னு" சொல்ல, இவ கதவ தொறந்து ஹீரோ இருக்கானா இல்லையான்றத பார்த்துட்டு, அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக போக, பார்த்தா ஹீரோ அந்த பக்கம் ஒளிஞ்சுட்டு நின்னுட்டு இருக்கான். இவ போறத பார்த்த உடனே இவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்த உடனே அவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த மாப்பிள்ளை கூட தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்கா. அவங்கள பார்த்தீங்கன்னா, அவரு உன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு. உனக்கு அவர பிடிக்கலாட்டி பரவால்ல. ஒரு சாரி கேட்டுரு. ஏன்னா, அவங்களுக்கும் எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு, அன்னைக்கு நடந்ததுக்காக அவங்க கிட்ட சாரி கேட்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ குடிக்க, அத குடிச்ச உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மா தான் அதுல ஏதோ கலந்து வச்சுட்டாங்க போல. இப்ப இத குடிச்ச உடனே ஹீரோயின் மயக்கம் போட்டு கிடக்க, அவள பார்த்த உடனே இந்த மொட்டைக்கு செம சந்தோஷமா இருக்கு. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, உன் பொண்ணு எனக்கு தான் சொந்தம்ன்னு அவள டச் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் வந்து அவன அடிச்சு போட்டுர்றாங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "யார்றா நீ? எதுக்காக என் லைஃப்ல குறுக்க வரேன்னு சொல்லி கத்திட்டு இருக்க?" அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து, "அபெக்ஸ் கம்பெனியோட பிரசிடென்ட் அவர்தான். அவர்கிட்ட நீ இப்படி பேசுறியான்னு" சொல்ல, அவங்க அம்மா, மொட்டை எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இவங்கள பார்த்தீங்கன்னா, "உண்மையாவே நீங்க அவ்ளோ பெரிய ஆளா? நீங்க யாருன்னு தெரியாம பண்ணிட்டோம்ன்னு" வாய பொளந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உங்கள பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இவங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்குடான்னு" சொல்லிட்டு, அவன் ஹீரோயின காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், "நான் போய் டாக்டர கூப்பிடுறேன்னு" ஹீரோ போக பாக்க, "டாக்டர்லாம் வேண்டாம். அதான் நீ இருக்கல்ல. அப்புறம் எதுக்காக டாக்டர்?" அப்படின்னு சொல்ல, இப்ப அவன் ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, பார்த்தா 2 பேரும் ஒண்ணா இருக்கல. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பாக்க ஹீரோ தான் பக்கத்துல இருக்கான். இப்ப அவன பார்த்த உடனே, "நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது நடந்துச்சான்னு" கேட்க, "உன் பெர்மிஷன் இல்லாம நான் உன்ன தொடமாட்டேன். நீயா சம்மதிச்சு என் கிட்ட வந்தா மட்டும் தான் நான் உன்ன டச் பண்ணுவேன்னு" சொல்ல, இவளும் ஹீரோ மேல பாசத்தோட சாஞ்சுக்கிறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "என் சொந்த அம்மாவே இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு அழுதுட்டு இருக்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் தான் இருக்கேன்ல. உன்ன பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு" ஹீரோ அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வரான். இப்ப உள்ள வந்த உடனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிரும்மா. இது தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. "ஒழுங்கா கைய எடுங்க. இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. எந்த அம்மாவாவது சொந்த பொண்ண விக்கிறதுக்காக ட்ரக்ஸ் கலப்பாங்களா? உங்கள மாரி கேவலமான அம்மாவ நான் பார்த்ததே இல்ல" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. "உன்னை இத்தன வருஷம் வளர்த்ததுக்கு நீ இப்படியா பேசுவேன்னு" அவங்க அம்மா அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க அம்மா ஏன் இப்படி பண்றாங்கன்னா, ஹீரோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்ச உடனே வேணும்னே 2 பேரும் நடிக்க ஆரம்பிக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இன்னொரு தடவ அவள புல்லி பண்ணிட்டு இந்த மாரி அசிங்கப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க 2 பேரையும் இந்த ஊர விட்டே தொரத்தி ஜெயில்ல போட்டுருவேன்" அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் திட்டிட்டு, ஹீரோயின கூட்டிட்டு வந்து கார்ல உட்கார வைக்கிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல" அப்படின்னு சொல்ல, "என்னால உனக்கு நெறைய பிரச்சனை இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு ஹீரோ அவள கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "அம்மா, இவ தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ன்னு" சொல்ல, இவளும் அவங்க அம்மா அப்பாக்கு வணக்கம் வைக்கிறான். இத பார்த்தோன அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "போதும் வாய மூடு. கண்டவளெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா என்னால ஏத்துக்க முடியாதுன்னு" சொல்ல, அவங்க அப்பாவும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. "நீ யார் வீட்டு புள்ளன்றத மறந்து போயிட்டியாடா? ரோட்ல இருந்து ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து இவ்வள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா, என் கௌரவம் என்ன ஆகுறதுன்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். பெர்மிஷன் கேட்கறதுக்காக கூட்டிட்டு வரல. இவ்வள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே இவ என் வீட்ல தான் இருக்க போறா. அதுவும் இந்த வீட்லன்னு" சொல்ல, இப்ப அந்த லிஸிய பாத்தீங்கன்னா, இந்த பொண்ண இந்த அளவுக்கு கூட்டிட்டு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ கூட ஜாலியா இருக்கன்னா, ஜாலியா இருந்துட்டு தொரத்தி விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் அதேதான் சொல்றாங்க. "உனக்கு ஃபியான்சி இருக்குன்றத மறந்து போயிட்டியா? அத விட்டுட்டு இவ பின்னாடி சுத்திட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஆன்டி, நாங்க 2 பேரும் உண்மையா நேசிக்கிறோம். ப்ளீஸ் எங்க 2 பேரையும் பிரிச்சுடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "வாய மூடு. எவ்ளோ தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே பேசுவ" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. "என்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு மரியாதை குடுப்பீங்கன்னு நெனச்சு தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்படி மோசமா நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வா போலாம்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ள போயிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "அங்கிள், ஆன்டி, நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருங்க" அப்படின்னு சொல்லி
அவ ஏதோ நல்லவ மாரி நடிச்சுட்டு, இப்ப தனியா அந்த இடத்த விட்டு வந்துட்டா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபியான்சிக்கு கால் பண்ணி, அவன் வீட்டுக்கு ஏதோ ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கான். என்ன நீயே பாரு அப்படின்னு சொல்லி பத்த வச்சு விட்டுர்றா. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஹீரோவோட கசின். சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒண்ணா தான் வளர்ந்திருப்பாங்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்குறதுக்காக அவளோட ரூமுக்கு வந்து, இவ்ளோ பெரிய பணக்கார வாழ்க்கை கிடைச்சா எந்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லுவா? அதுக்காக தானே அவன மயக்கி வச்சு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, இத பேசுறதுக்காக தான் இங்க வந்தியா? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு ஹீரோயின அடிக்கிற மாரி வர, ஹீரோயின் அவ கைய பிடிச்சு தடுத்து விட்டுர்றா. இப்ப இந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ ஓடி வர, அவள பாத்தீங்கன்னா, இவ நல்ல பொண்ணு கிடையாது. இவள நம்பாதன்னு சொல்ல, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிரு. இல்லன்னா உன் மூஞ்சி அடிச்சு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி, ஹீரோ அவள தொரத்தி விட்டுர்றான். இப்ப இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம், ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உனக்கு ஏதோ சாரான்ற பொண்ணு கூட என்கேஜ்மென்ட் ஆயிருக்குன்னு கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்ல, "ஆமா, என்கேஜ்மென்ட் ஆனது உண்மைதான். ஆனா கல்யாணம் ஆகல. ஃபர்ஸ்ட் நீ அந்த லிஸிய பார்த்தப்ப என்ன கேட்ட? அதே மாரி தான் இப்பவும் உனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அந்த சந்தேகத்த போக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என் மனசுல எப்பவும் ஜூசு மட்டும் தானே இருக்கா. வேற எந்த பொண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி, இவ ஹீரோயின கிஸ் பண்ண, "சரி நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்ல, "தாராளமா சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லி, ஹீரோவ கூட்டிட்டு வெளிய வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோனோட அசிஸ்டன்ட்ட என்ன சொல்றேன்னா, "நான் என் ஆளுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக ஏதாவது ஐடியா குடுறான்னு" சொல்ல, "நீங்க அந்த பொண்ண எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா உங்க லவ்வுக்கு நான் எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன் பாஸ்ன்னு." இப்ப அவன பார்த்தீங்கன்னா, நெறைய ரிங் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டுறான். ஏன்னா, அதுல ஒரு ரிங்க தான் ஹீரோ ப்ரொபோஸ் பண்றதுக்காக ஹீரோயினுக்கு குடுக்க போறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவளுக்காக ஸ்பெஷலா ரிங் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு, அவள டின்னருக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப இவன் ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சுட்டு, "சரி இங்கேயே வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக, இவ்ளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு வெயிட்டர் வந்து, "மேடம் உங்களுக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் சொல்றீங்களான்னு" சொல்ல, "என் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டோம். அவரு வந்ததுக்கு அப்புறம் நான் ஆர்டர் பண்றேன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. "உங்ககிட்ட விஐபி கார்டு இருக்கா?" இந்த ஏன்னா இந்த இடம் விஐபிங்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்கிட்ட எந்த கார்டும் இல்ல. எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு இருக்க. "உங்ககிட்ட எதுவும் இல்லன்னா அந்த இடத்த விட்டு கிளம்புங்க. இங்க என்ன உங்களுக்கு வேலைன்னு" அவ பேசிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். "எவ்ளோ தைரியம் இருந்தா என் கேர்ள் ஃபிரெண்ட இப்படி இன்சல்ட் பண்ற மாரி பேசுவேன்னு" சொல்ல, "உங்களோட கேர்ள் ஃபிரெண்டா? என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்பவே போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றான். "என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்ல, அத பார்த்தவுடனே இவளோட முகத்துல பயங்கர சந்தோஷம். இவ இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அந்த சாரா வந்துடுறா. அந்த பொண்ணு தான் ஹீரோவோட ஃபியான்சி. இப்ப அவள பார்த்தவுடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு இங்க என்ன வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன்னோட ஃபியான்சி நான் தானே. அப்ப இந்த ரிங்குக்கு சொந்தக்காரி நான் தான்" சொல்ல, ஹீரோயின் செம காண்டாயிட்டு, "பொறுக்கி என்னைய நீ ஏமாத்துறியா? போடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோவும் பின்னாடியே வரான். பார்த்தா அந்த இடத்துல பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருக்க. ஹீரோ பின்னாடி வந்து, "நான் அவள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க. அத புரிஞ்சுக்கன்னு" சொல்ல, இவ அதெல்லாம் கண்டுக்காம ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. "போதும் வாய மூடு. இப்படிதான் நீ சொல்லிட்டு இருக்க. ஆனா உன்ன சுத்தி பொண்ணுங்களா இருக்காங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு எத்தன பேர் இருந்தாலும் என் மனசுல நீ மட்டும் தான் இருக்கன்னு" இவன் ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. "இல்ல என்னால நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. உன்னோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கை வித்தியாசமானதுன்னு" இவ அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலைக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட கிளாஸ்மேட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "நீ இந்த இடத்துல ஃபுட் டெலிவரி பண்ற வேலையா பாக்குற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, நான் இந்த இடத்துல தான் வேலை பாக்குறேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "சரி வா போலான்னு" 2 பேரும் பேசுறதுக்காக போகும்போது, கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட உனக்கு என்னடா வேலை?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஹீரோக்கு ஒரு அறைய போட்டுடுறான். என்னடான்னு பார்த்தா, இவன் தான் சாராவோட அண்ணன். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உனக்கு தான் என்னோட தங்கச்சி சாரா இருக்காளடா. அப்புறம் என்ன இவ்ளோ உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட்ன்னு சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ என்ன வேணாலும் நெனச்சுக்க. நான் உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு" ஹீரோ ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கட்டி பிடிச்சு நின்னுட்டு இருக்க. கரெக்ட்டா ஒரு கார் இடிக்கிற மாரி வருது. அத பார்த்த உடனே இவ ஹீரோவ புடிச்சு இழுத்து காப்பாத்தி தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நம்ம 2 பேரும் வேற வேற உலகத்த சேர்ந்தவங்க. நான் முன்னாடியே சொன்னேன். ஆனா நீ தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற. உன் அம்மா, அப்பாவும் ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கும் அதுல சம்மதம் இல்ல. அவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம வாழ வேண்டாம்ன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "ஆனா எனக்கு நீ தான் முக்கியம். அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சியே, நான் கஷ்டப்படுவேன்னு யோசிச்சியா? நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு" இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. "என்ன விட்டுட்டு என்னால உன் கூட இருக்க முடியாதுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாம். எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசலான்னு" ஹீரோ அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோ அவள புடிச்சு பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு, அவளோட கையில ரிங்க போட்டுட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ண, இவ்ளோ அமைதியா ஹீரோ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்க வீட்ல தான் இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அத பார்த்த உடனே இந்த லிஸி பாத்தீங்கன்னா, "அம்மா அப்பா இருக்கும்போது என்ன பண்ற? அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காதா?" அப்படின்னு சொல்ல, "என்ன மாதிரி இருக்காதா? அவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட். அடுத்த மாசம் நான் அவள கல்யாணம் வேற பண்ணிக்க போறேன். அப்படின்னா என்னோட பொண்டாட்டி ஆயிருவாள" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க.
இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இங்க பாருடா, போதும் இதோட நிப்பாட்டிக்க. இதுக்கு மேல என்ன கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணனா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு அவள பிடிக்கலன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு எங்க 2 பேருக்கு குழந்தை பிறந்தா, அந்த குழந்தைய எடுத்து நீங்க கொஞ்ச மாட்டீங்களான்னு ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "சரி லாஸ்ட்டா உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு இந்த கம்பெனி வேணுமா? இல்ல இந்த பொண்ணு வேணுமா?" அப்படின்னு சொல்ல, "எனக்கு என்னோட பொண்டாட்டி தான் வேணும். அவ தான் எனக்கு முக்கியம். பணம் சம்பாதிக்கிறது எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். என்னால என்னோட காதல விட்டுக் குடுக்க முடியாதுன்னு சொல்ல, உன்ன அந்த பொண்ணு அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்காளா? ச்சே! நீ இப்படி மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. உனக்கு 3 நாள் டைம் தரேன். சாராவ கல்யாணம் பண்ணிட்டு இந்த கம்பெனிய மொத்தமா எடுத்துக்க. இவள தொரத்தி விட்டுடுன்னு சொல்ல, போதும் நிப்பாட்டுங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ சண்டைக்கு போக, அவங்க அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, மயக்கம் போடுற மாரி போக, உங்க அம்மா ஹார்ட் பேஷண்ட்ன்றத மறந்துட்டியா? ஏன் இப்படி பண்ற? அப்படின்னு அவ திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, எல்லாரும் அவங்க அம்மாவ உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த லிஸி வந்து என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, ஒழுங்கா என் குடும்பத்த விட்டு போயிரு. நல்லா இருந்த குடும்பத்த இப்படி நிம்மதியே இல்லாம பண்ணிட்டியே! இங்க இருந்து போறது தான் நல்லதுன்னு" சொல்ல, ஹீரோயின் அவள புடிச்சு தள்ளி விட்டுர்றா. இவ லைட்டா தான் தள்ளி விட்டா. ஆனா அந்த லிஸி தான் வேணும்னு போய் செவுத்துல முட்டிக்க, அவளுக்கு நெறைய ரத்தம் வந்துட்டு இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ ஓடி வந்து, "லிஸி உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ தான் என்ன புடிச்சு தள்ளி விட்டுட்டா. எனக்கு ரொம்ப தல சுத்துது. எனக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்குன்னு மயக்கம் போடுற மாரி போக, ஹீரோ அவள தூக்கிட்டு வந்து பெட்ல ரெஸ்ட் எடுக்க வைக்கிறான். இப்ப டாக்டர் பாத்தீங்கன்னா, காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. மண்டையில எங்கேயாவது பிளட் கிளாட் ஆச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? கூடவே இருந்து பாத்துக்கங்க. இவங்கள விட்டு எங்கேயும் போயிறாதீங்க. கூட ஆளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போக, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி இந்த பொண்ண கேர்ஃபுல்லா பாத்துக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவ போறத பார்த்த உடனே ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா டாக்டருக்கு காசு குடுத்து, இன்னும் என்ன பத்தி நெறைய கேரிங்கா இருக்க மாரி சொல்லுங்க அவன்கிட்ட அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, எங்க போக பாக்க, அவளுக்கு உடம்பு சரியில்ல. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னால தான் ஆன மாரி ஆயிரும்ன்னு சொல்ல, நான் அவள எதுவும் பண்ணல. அவள தான் போய் முட்டிக்கிட்டு ரத்தம் வர வச்சுட்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரி எதுவா இருந்தா என்ன? இப்போதைக்கு அவள பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல, நீ இப்படி சொல்லுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையாவே நான் அவள புடிச்சு தள்ளி விடல. லைட்டா தான் தள்ளி விட்டேன். ஆனா அவளா தான் வேணும்னு போய் இடிச்சுக்கிறான்னு பேசிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு நடந்து வந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா வேணும்னே ஹீரோ மேல சாஞ்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினால தாங்கவே முடியல. இப்ப அவ ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு, "ப்ளீஸ் அவன் மேல கோவப்படாத. அவன் ஏதோ என் மேல உள்ள பாசத்துல பண்றான்னு" அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. என் கைய விடுன்னு ஹீரோயின் உதறும்போது, அவ வேணும்னே மறுபடியும் போய் கீழ விழுந்துடுறான். அத பார்த்த உடனே ஹீரோ அவள தூக்கி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ரொம்ப நல்லா நடிக்கிற. உனக்கு ஆஸ்கார் அவார்டே குடுக்கலாம்னு" சொல்லிட்டு இருக்க. "போதும் சுசு வாய மூடு. இப்படிலாம் பேசாத. உடம்பு சரியில்லாதவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியான்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, வேணும்னே ஹீரோயினோட கைய புடிச்சுட்டு, "ப்ளீஸ் அவன இப்படிலாம் பேசாத. அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்கான்னு" இந்த பொண்ணு நல்லவ மாரி நடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் மறுபடியும் கைய உதறி விடுறா. அவ அப்படி உதறும்போது இவ மறுபடியும் அந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்கிட்டு போய் செவுத்துல மோதிக்க, அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு" சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறா. இப்ப அவ வெளிய வந்து ஹீரோவ பத்தி யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்க. அவ அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறா. இப்ப கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிடல்ல தான் இருக்கா. இவ ஹாஸ்பிடல்ல இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவளோட கிளாஸ்மேட் தான் இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இந்தா அந்த தண்ணிய குடி" அப்படின்னு சொல்ல, "இல்ல எனக்கு வேண்டான்னு" இவ சொல்லிர்றா. "உனக்கு தண்ணி தேவைப்படாது. ஆனா உன் வயித்துல உள்ள குழந்தைக்கு தேவைப்படும்ல" அப்படின்னு சொல்ல, "என்ன சொல்ற நீ?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ பிரெக்னன்ட்டா இருக்க" அப்படின்னு இவன் சொன்ன உடனே, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, எத பத்தியும் யோசிக்காம குழந்தைங்கள எப்படி வளர்க்கறதுன்றத வழிய பாருன்னு சொல்ல, "நீ சரியா தான் சொன்ன. இனிமே நான் என் குழந்தைங்கள பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். ஏன்னா இந்த குழந்தை என்னோட ரத்தத்துல இருந்து உருவாகுது. எனக்கு மட்டுமே சொந்தமான குழந்தை" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "சரியா சொன்ன. உன் லைஃப்ப பத்தி யோசி" அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட உனக்கு என்னடா வேலை?" அப்படின்னு சொல்லி அவன அடிக்கிற மாரி போக, "போதும் நிப்பாட்டு அவன எதுவும் பண்ணாதன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம்? அவன் எதுக்காக இங்க இருக்கான்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அவன் என்னோட கிளாஸ்மேட். அவன் என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கான். இங்க பிரச்சனை பண்ணாத நான் போலீஸ கூப்பிடுவேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "இந்தா போலீஸ கூப்பிடுன்னு" ஹீரோ ஃபோன எடுக்க. அத பார்த்தவொன்னே இவ்ள பார்த்தீங்கன்னா, "போதும் எந்த பிரச்சனையும் பண்ணாத இந்த இடத்த விட்டு போயிருன்னு" இவ அந்த பையன கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு வர, அத பார்த்தவொன்னே ஹீரோக்கு ரொம்ப சோகமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த அண்ணக்காரன் பார்த்தீங்கன்னா, அவன் தங்கச்சி கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப இவள பார்த்தீங்கன்னா, என்னன்னா அந்த ஜுஸுவோட பிரச்சனை சீக்கிரம் முடியுமான்னு கேட்க, அவளோட பிரச்சனைய பத்தி நீ கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்சு அவ சீக்கிரம் இந்த ஊர விட்டு போயிருவான்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவளோட மூட் கொஞ்சம் சரியில்ல. அதனால நான் அவளுக்கு கம்பெனி குடுக்கலான்னு இருக்கேன். நாங்க 2 பேரும் நார்த் மலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லி அந்த லிஸிக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவன் கூட அந்த நார்த் மவுண்டன்ல நடந்து வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் இவளும் வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ அவள பார்த்த உடனே செம காண்டாயிட்டு வேகமா வந்து ஹீரோயினோட கைய தான் பிடிக்கிறான். இப்ப அவளோட கைய பிடிச்சுட்டு,
நீ இவன் கூட எதுக்காக இந்த இடத்துல சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க 2 பேரும் ஹைக்கிங் வந்திருக்கோம். உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு அவன் கேட்க, அவன் என்னோட லவர். நான் என் லவர் கிட்ட பேசுறேன். உன்கிட்ட பேச வரலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கைய எடுத்து விட்டுட்டு, அவன் கூட போகலான்னு பாக்க, ஹீரோ விட மாட்டேங்கிறான். இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அமைதியா தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் மலை உச்சிக்கு போய் நின்னு வியூ பாத்துட்டு இருக்காங்க. இவ இப்படி பாத்துட்டு இருக்கும்போது அந்த பையன் அந்த இடத்த விட்டு போக, இவ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கா. இவ இப்படி நின்னுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இவளோட பழைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "நீ சந்தோஷமா பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கல. ஆனா நான் மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உன்ன சும்மா விடுவேன்னு நினைக்கிறியாடின்னு" அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "என்னடா அவ கூட சேர்ந்து சாகுறதுக்கு நீ கூட வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி, இப்ப அவன் கை தட்ட, பார்த்தா அந்த இடத்துல நெறைய ஆளுங்க வந்து ஹீரோவ புடிச்சிடுறாங்க. இந்த சைடு இவன் ஹீரோயின புடிச்சு வச்சுட்டு இருக்க. ஹீரோ அவங்க கூட சண்டை போட்டுட்டு ஹீரோயின காப்பாத்தலான்னு பார்க்கும்போது, 2 பேரும் அந்த பள்ளத்தாக்குல விழுந்துடுறாங்க. அது சின்ன பள்ளத்தாக்கு அப்படின்றதுனால 2 பேரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி விழுந்து கிடக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான். இத பார்த்த உடனே இவ ரொம்ப பயந்து போயிட்டு, "என்னாச்சு? கண்ணு தொறந்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கு ஒண்ணும் ஆகல" அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கண்ண தொறந்து பாக்குறான். இப்பவே கண்ண தொறந்து பார்த்து, "என்னடி எனக்கு ஏதாவது ஆனா மட்டும் இப்படி புலம்புற? லவ் இல்லன்ற, ஆனா எனக்கு ஏதாவது ஆனா உன்னால தாங்க முடியாதான்னு கேட்டுட்டு இருக்க. அமைதியா இருடா. எனக்கே கால்ல அடிபட்டிருக்குன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "சரி வா நான் உன்ன தூக்கிட்டு போறேன்னு" ஹீரோ அவள தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் அந்த மலைப்பகுதியில ஏதோ பாழடைஞ்ச ஒரு வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி இருந்துட்டு இருக்க, ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, என்ன நடந்தாலும் சரி, என்னால உன்ன விட்டுக் கொடுக்கவே முடியாது. இந்த உலகத்திலே நான் அதிகமா காதலிக்கிறது ஒண்ணு மட்டும் தான். அந்த விஷயத்த புரிஞ்சுக்கன்னு" சொல்ல, "முட்டாள் மாரி பேசிட்டு இருக்காதடா. அமைதியா ஒரு நிமிஷம் உன் வாழ்க்கையில எது முக்கியன்றத யோசிச்சு பாரு. அப்பதான் உனக்கு சரியான முடிவு கிடைக்கும்னு" சொல்ல, "எனக்கு நீ மட்டும் தாண்டி முக்கியம்னு" 2 பேரும் அதே இடத்துல ரொம்ப டயர்ட் ஆயி படுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்களும் ஹீரோவ தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஹாஸ்பிடல்ல இருக்க. ஹீரோயின் தான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவ பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஹீரோக்கு ஆப்பிள் ஊட்டி விட்டுட்டு இருக்க. "நீ கையில ஊட்டி விட்டா நான் சாப்பிட மாட்டேன். இப்படிதான் ஊட்டி விடணும்னு" 2 பேரும் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்க. அது எல்லாத்தையும் இந்த லிஸி பார்த்து செம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, இவங்க 3 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்ப இந்த லிஸிய பாத்தீங்கன்னா, "உன்னோட கிளாஸ்மேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவள பாக்குறதுக்காக நீ போகலையா?" அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணா டீ குடிச்சிட்டு இருக்க. "உன் வாய மூடு. எனக்கு அவள பாக்கணும்னா நானே போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹிரன பாக்கலான்னு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. என்னடான்னு பாத்தா எல்லாம் இந்த லிஸியோட வேல தான். அவ தான் இவனுக்கு ட்ரக்ஸ் குடுத்து அனுப்பிச்சு வச்சிருப்பா. இப்ப அத குடிச்சதுனால இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவ அந்த ரூம்ல இல்ல, இந்த ரூம்ல இருக்கா வாடான்னு இவன இழுத்துட்டு போகலான்னு பாக்க, பார்த்தா அவங்க அண்ணங்காரன் இவள இழுத்துட்டு போயிட்டு அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, நேரா வீட்டுக்கு வந்து ஹீரோவோட அப்பா கிட்ட 1க்கு 9 பத்த வச்சுட்டு இருக்கா. "உங்க பையன் உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜூஸ் தானே." இவன் நடந்தது அப்படியே தலைகீழா சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, நேரா ஹீரோவோட ரூமுக்கு தான் வராரு. இப்ப அவரு வந்து, "இந்த பொண்ண வீட்ட விட்டு வெளிய தொரத்தலன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு" சொல்ல, "அப்பா என்னாச்சுன்னு?" ஹீரோ கேக்குறான். இப்ப அவங்க அப்பா நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க நடந்ததுக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் உங்க பக்கத்துல ஒருத்தி நிக்கிறாளே அவதான்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ போட்டோவ காட்டுறான். அந்த போட்டோஸ பார்த்தோன அவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையும் புடிச்சிட்டு வந்துடுறாங்க. அவன பாத்தீங்கன்னா, "இந்த பொண்ணு தான் எனக்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொன்னா" அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்ல, அவர பாத்தீங்கன்னா, "உன்ன பொண்ணு மாரி தானே வளர்த்தேன். என் பையன இவ்ளோ பெரிய பிரச்சனையில மாட்டி விட எப்படி மனசு வந்துச்சு? இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத, வீட்ட விட்டு வெளிய போன்னு தொரத்தி விட." அவன் நேரா பாத்தீங்கன்னா, இந்த சாராவோட வீட்டுக்கு தான் வரான். இப்ப சாரா கிட்ட வந்து நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, "இங்க பாரு, இனிமே நான் உனக்கு சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன். 2 பேரும் என்னமோ பண்ணி தொலைங்கன்னு" அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு இருக்கான். இப்ப அவ திட்டும்போது ஹீரோயின மோசமான வார்த்தையில திட்ட, அத பார்த்தோனே அவனுக்கு கோவம் வந்து இவள அரைஞ்சிடுறான். "ஒழுங்கா பேசாமல இனிமே இப்படி பேசினேன்னா கொன்னு போட்டுருவேன்னு" சொல்ல, "எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அறைவ? அவளுக்காக நீ என்னையே அறையறியான்னு?" கேட்க, "எனக்கு அவ தான் முக்கியம்னு" இவன் சொல்லிட்டு போக, இவன் சொன்னத கேட்ட உடனே இவ செம காண்டாயிரா. எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்றாங்க. அவள நான் சும்மா விட மாட்டேன்னு இவ காண்டாயிட்டு ஹீரோயினுக்கு எதிரா மறுபடியும் ஏதோ திருந்தாம பிளான் பண்ணுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது. சாராவோட அண்ணன தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. "இங்க பாருடா, பொண்ணுங்க கிட்டலாம் ரொம்ப க்ளோஸ் ஆகுத நம்ம குடும்ப மானமே போயிரும். எதுவா இருந்தாலும் டிஸ்டன்ஸ்லயே வச்சுக்கன்னு" அட்வைஸ் பண்ணிட்டு போக, அவனும் ஓகேன்றான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்கா, அவன் லைட்டா தள்ளாடுறான். என்னடான்னு பார்த்தா, அவனுக்கு இந்த லிஸி தான் மயக்க மருந்து குடுத்துருக்கா லைட்டா. இப்ப அத குடிச்ச அவன் தள்ளாடிட்டு இருக்க, லிஸி வந்து பிடிக்கிறா. "என்னாச்சு உங்களுக்கு எதுவும் ஆகலையேன்னு" சொல்ல, "என்ன தொடாத, தள்ளி போன்னு" சொல்லும்போது, இந்த லிஸி அவனோட கோட் பாக்கெட்ல இருந்து எதையோ எடுத்துடுறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா,
நான் ஜூசுவ வெளிய பார்த்தேன். ரொம்ப சோகமா நின்னுட்டு இருந்தான். என்னாச்சுன்னு போய் பாருன்னு சொல்ல, இவனும் ஜூசு கிட்ட போறான். இவ ஜூஸுட்ட போயிட்டு, "உனக்கு எதுவும் ஆகலையே? நல்லா இருக்கியான்னு?" கேட்க, "நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா? சரி வா உன்ன கூட்டிட்டு போறேன்னு" சொல்ல, என்ன சாப்பிட வச்சு கூட்டிட்டு போறியா? எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு இவன் சொல்ல, சரி வா சாப்பிடலான்னு 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஹீரோயின் அவன ஹோட்டல் ரூம்க்கு கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கம்பெனில தான் இருக்காங்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ மடியில உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன் தெரியுமா? அந்த கல்யாண நாள என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப ஸ்பெஷலான டேவா இருக்கணும்னு" சொல்ல, "உண்மையாவா? அந்த டே எப்படி ஸ்பெஷலா இல்லாம போகும்? நான் உங்க கூட இருக்கும்போது எல்லாமே ஸ்பெஷலா தான் இருக்கும்னு." இவங்க 2 பேரும் காலங்காத்தாலே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இவங்க 2 பேரையும் பார்த்தவுடனே அவன பார்த்தீங்கன்னா, "பாஸ் பாஸ் மன்னிச்சிடுங்க. நான் எதையும் பார்க்கல. நீங்க கன்டின்யூ பண்ணிக்கங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்லி, இப்ப அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு மீட்டிங் ஹாலுக்கு தான் வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல எல்லாரும் இருக்காங்க. இப்ப அந்த சாரா பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரோட கம்பெனியும் புது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோமே, அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில உன் பொண்டாட்டி தான் திருடிட்டா. உன்னோட வருங்கால பொண்டாட்டி தான் திருடிட்டா. அதனால நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ இப்படிலாம் பண்ண மாட்டான்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, நான் எப்ப திருடுனேன்? நான் திருடுனதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. நேத்து என் அண்ணன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தான். அவன நீ தான் ஹோட்டல் ரூம்ல படுக்க வச்சு கரெக்ட்டா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் கூட்டிட்டு போனது உண்மதான். ஆனா நான் எதையும் திருடலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்காக அவன கூட்டிட்டு போனன்னு ஹீரோ கேட்க, அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தான். அதனால தான் நான் அவன கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் ஹீரோயினுக்கு எதிரா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி பேசின உடனே ஹீரோவால இவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. இப்ப அவன பாத்தீங்கன்னா, உன் மேல பழி வந்திருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் இருக்கு. இந்த பிரச்சனைய நீ தான் சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு எப்படி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுன்னே தெரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அசிஸ்டன்ட்ட "ப்ளீஸ் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன்" அப்படின்னு சொல்ல, "மேடம் கண்டிப்பா உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன். ஆனா சார என்னைக்கும் வெறுத்துறாதீங்க. அவர் உங்க மேல உயிரையே வச்சிருக்காருன்னு" சொல்ல, "கண்டிப்பா நான் வெறுக்க மாட்டேன்னு" ஹீரோயின் சொல்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அங்க உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்றா. செக் பண்ணா அதுல லிஸியோட வேலைதான்றது தெரிஞ்சு போயிருது. இப்ப அத அவ இப்படி பாத்துட்டு இருக்கும்போது அதே இடத்துல மயக்கம் போட, கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. இப்ப அவ எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன பார்த்த உடனே, "எவிடன்ஸ கண்டுபிடிச்சீங்களா? நான் பார்த்தேன். அத பண்ணது அந்த லிஸி தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "மேடம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா, குழந்தை உங்கள விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாருன்னு" சொல்ல, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கறத அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். நான் அத சர்ப்ரைஸா சொல்லலாம்னு இருக்கேன்னு" சொல்ல, இவனும் சரின்றான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவனோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அவனுக்கு அந்த சாரா தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "இன்னும் 2 நாள்ல நம்மளோட என்கேஜ்மெண்ட். அந்த பிச்சைக்காரிய தூக்கி போட்டுட்டு என்ன என்கேஜ்மெண்ட் பண்ற வழிய பாருன்னு" சொல்லிட்டு போன வைக்க, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு இருக்கான். இப்ப அவன் கிட்ட என்ன சொல்றான்னா, "எனக்கும் அவனுக்கும் இடையில ரொம்ப கேப் விழுந்துருச்சு. நான் கண்டிப்பா இந்த பிரச்சனைய தீர்த்து அவன் கூட ஒண்ணு சேர்ந்தே ஆகணும்னு" சொல்ல, "மேடம் சாருக்கு நீங்க எப்பவுமே ஸ்பெஷல் தான் தெரியுமா? அவர் உங்களுக்காக என்னென்ன பண்ணாருன்னு இவன் நடந்துக்கத எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அவன் என் காதலுக்காக இது எல்லாம் பண்ணான். இனிமே அவனோட காதலுக்காக நான் எல்லாம் பண்ண போறேன்னு" ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அப்படியே 2 டேஸ்க்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ அந்த பொண்ண என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவ உள்ள வந்த உடனே இந்த லிஸி பாத்தீங்கன்னா, "இங்க பிரச்சனை பண்றதுக்காக வந்துட்டியா? உன்ன யாரு உள்ள விட்டதுன்னு தெரியலையே. இவள புடிச்சு வெளிய அனுப்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா வந்து ஹீரோயின அடிக்கிற மாரி வர, "இங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ஆன்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் வயித்துல குழந்தை இருக்கு. என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிர போகுதுன்னு" சொல்ல, குழந்தைன்னு சொன்ன உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. அதுக்கு மேல ஹீரோக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றேன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ எல்லார்கிட்டயும் போட்டு காட்டுங்க. அப்பதான் குற்றவாளி யாருன்றது தெரியும்னு சொல்ல, இப்ப அந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணலாட்டியும் சரி, நான் எப்பவும் உனக்கு தான் சப்போர்ட்டா இருப்பேன்" அப்படின்னு சொல்லி, அவன் ஹீரோயின வந்து கட்டி பிடிச்சுக்க, இவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒண்ணு சேர்ந்து நிக்க, ஹீரோயின் அந்த ஃபுட்டேஜ போட்டு காட்டுறா. பார்த்தா அதுல இவனோட கோட்ல இருந்து அந்த பென் டிரைவ் எடுத்தது இவதான்றது தெரியுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இப்ப நீங்க போலீஸ்க்கு தாராளமா கால் பண்ணலாம். குற்றவாளி யாருன்றது தெரிஞ்சு போச்சுல்லன்னு" சொல்ல, இப்ப அந்த பொண்ணு வந்து சாராவோட கைய பிடிச்சுட்டு, "சாரா நான் எதுவும் வேணும்னு பண்ணல. எல்லாம் நம்மளோட நன்மைக்காக தான்" சொல்ல, சாரா அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "ஒழுங்கா அவள இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு" சொல்ல, இப்ப அவ அவங்க அண்ணனோட கைய பிடிச்சுட்டு, "நான் உன் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்படிலாம் பண்ணாதீங்க. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "போதும் வாய மூடு. உன்ன மாரி மோசமான பொண்ணு என் கூட இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லி, அவள அங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்ல, அவங்க ஆளுங்களும் அவள அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஸ்டேஜ்ல ஏறி, "நான் இவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு" சொல்ல, "டேய் இப்படிலாம் பண்ணாத. ஒழுங்கா அந்த பொண்ண விட்டுடுன்னு" அவங்க அப்பா அங்கேயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இவரு இப்படி பண்ண உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் மனசுல அவ தான் இருக்கா. அவ தான் எனக்கு பொண்டாட்டியா வரணும்.
கண்டிப்பா இவள நான் யாருக்காகவும் விட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்ல, அவங்க அப்பா அடிக்கிற மாரி போக, ஹீரோயின் தடுக்கிறா. அவர எதுவும் பண்ணாதீங்க. நாங்க 2 பேரும் உண்மையா காதலிக்கிறோம்ன்னு சொல்ல, 2 பேரும் எப்படியோ போய் தொலைங்கன்னு அவங்க அப்பா அந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த சாரா பாத்தீங்கன்னா, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. எப்படியோ போய் தொலைங்கன்னு அவளும் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இந்த சைடு இவங்க 2 பேரும் ஹாஸ்பிடல்ல தான் இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இவ நார்மல் செக்கப்காக வந்திருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு செல்லம், இனிமே ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாரி சாப்பாடு தான் சாப்பிடணும்னு" அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க. "போதும், போதும் அமைதியா இருங்க. இவ்ளோ சாப்பாடு சாப்பிட்டா நான் வெயிட் போட்டுருவேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "வெயிட் போட்டாலும் நீ பார்க்க அழகா தான் இருப்பன்னு" 2 பேரும் பாசத்தோட பேசிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ அவனோட ரூம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. அவன பார்க்கலான்னு ஹீரோயின் தான் வரான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என் பொண்டாட்டிய நான் விட்டுக் குடுக்க மாட்டேன். அவ தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்ல, பாஸ் இதனால உங்களோட பொசிஷன் போயிரும். உங்களோட பணம், பலம் எல்லாமே உங்கள விட்டு போயிரும். நீங்க ஒரு சாதாரண ஆளாயிருவீங்கன்னு சொல்ல, எது வந்தாலும் நான் சமாளிச்சுக்க தயாரா இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுடுறா. என்னடான்னு பார்த்தா, இந்த சாரா பொண்ணு தான் அந்த என்கேஜ்மென்ட் ரூல்ஸ பிரேக் பண்ணதுனால, ஹீரோக்கு இப்படி ஒரு தண்டனை குடுத்திருப்பா. அந்த என்கேஜ்மென்ட் ரூல்ஸ் படி இவள கல்யாணம் பண்ணிக்கலன்னா, ஹீரோக்கு எதுவுமே கிடைக்காது. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட உடனே அடுத்த நாளே ஹீரோயின் சாராவ பாக்குறதுக்காக தான் போறா. இப்ப சாரா கிட்ட போயிட்டு, "சாரா நீ என்ன கேட்டாலும் பண்ண தயாரா இருக்கேன். ப்ளீஸ் அவன இப்படிலாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன வேணாலும் பண்ணுவியா? அப்படின்னா அவன விட்டு போயிரு. அதான் ஒரே வழின்னு" சொல்ல, "இல்ல, இல்ல அப்படி மட்டும் சொல்லாத. நானும் அவரும் உண்மையா காதலிக்கிறேன். எங்க 2 பேரையும் பிரிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சும்மா இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத. இவள இங்க இருந்து கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, யாரும் அவள தொடக்கூடாது. நானே பாத்துக்கிறேன்னு அவன் ஹீரோயின கூட்டிட்டு வெளிய வந்துடுறான். இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ் உன்னோட தங்கச்சி கிட்ட சொல்லி அவர காப்பாத்த சொல்லு. அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வருதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். என்னால அவன அப்படி ஒரு நிலைமையில பார்க்க முடியாதுன்னு" சொல்ல, "உண்மையாவே அவன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா உனக்கு ஒரு வழி தரேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊர விட்டு வந்துரு. உன்னோட குழந்தைய நான் என்னோட குழந்தை மாரி நல்லபடியா பார்த்துக்கிறேன். நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு" சொல்ல, "நீ இப்படி சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் அவனுக்காக உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், என் மனசு உனக்கு என்னைக்குமே கிடைக்காது. என் மனசுல எனக்கும் அவர் மட்டும் தான் இருப்பாரு. வேற யாருக்கும் அதுல இடம் இல்லன்னு" சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல. எனக்கு நீ என் கூட இருந்தா அதுவே போதும்" அப்படின்னு இவ சொல்ல, இவளும் சரின்றா ஹீரோக்காக. இப்ப அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, கைய கோர்த்துட்டு ஒண்ணா ஹீரோவோட வீட்டுக்குள்ள வர, அத பார்த்த உடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். எதுக்காக அவனோட கைய கோர்த்துட்டு வர அப்படின்னு சொல்ல, ஏன்னா நான் இவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இனிமே உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு போலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்ல, ஏண்டி என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார மாரி இருக்கா? இன்னைக்கு ஏப்ரல் ஆச்சே. அதனால என்ன ஃபூல் பண்ணலான்னு நினைக்கிறியா? சரி வா அப்படின்னு சொல்லி இழுக்க, இவ வரமாட்டேங்கிறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, நான் உண்மையாவே இவன கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன். நான் சொல்றத அவங்களால நம்ப முடியலல்ல. ஏன்னா உங்க ஃபேமிலிய சேர்ந்தவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக சண்டை போட்டு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்னு சொல்ல, இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப நைட்டு பாத்தீங்கன்னா, ஹீரோ கிளப்ல உட்கார்ந்து சரக்கு அடிச்சுட்டு, என்னால அத நம்பவே முடியல. என்னால அவள மறக்கவே முடியாது. என் பொண்டாட்டி, என் குழந்தைங்க 2 பேரும் என்ன விட்டு போக போறாங்களான்னு, இவன் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சாரா தான் வரா. இப்ப அந்த சாரா வந்து, "என்ன அவ உன்ன விட்டு போயிட்டா போல. உனக்கு ஒரே வழி நான் தான்ப்பா. என்னைய வந்து கட்டிக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் அவள கட்டிக்கலாட்டி பரவால்ல. ஆனா உன்ன மாரி ஒரு எலும்பு கூடலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போடின்னு அவள அங்க இருந்து தொரத்தி விட்டுடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவனோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, கையில சரக்கோட வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஒரு பத்திரிக்கைய தூக்கி போடுறான். என்ன பத்திரிக்கைன்னு பார்த்தா, ஹீரோயின் உண்மையாவே அந்த பையன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. அவங்க 2 பேரோட கல்யாண பத்திரிக்கை தான். இப்ப அந்த பத்திரிக்கைய பார்த்து இவன் காண்டாயிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்க. பாஸ் அந்த பொண்ண புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த பொண்ணு எதுக்காக இதெல்லாம் பண்ணுதுன்னு தெரியுமா? எல்லாமே உங்களுக்காக தான். அன்னைக்கு நீங்களும் நானும் ரூமுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு எல்லாத்தையும் கேட்டுட்டா. அதனால தான் போய் சாரா கிட்ட பேசியிருக்கா. ஆனா சாரா ஒத்துக்கல. அவங்க அண்ணன் தான் சொல்லியிருக்கான் என்ன கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் உன்ன சும்மா விடுவேன்னு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த பொண்ணு உங்கள விட்டு போறதுக்கே முடிவு பண்ணிட்டான்னு சொல்ல, ஏன்டா என்ன விட்டுட்டு போயிட்டா நான் எப்புட்றா வாழ்வேன்? அவ தானடா என் வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவளே என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் எப்புட்றா இதெல்லாம் எனக்கு சொந்தமாக முடியும்? இந்த பணம், பதவி இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் அவளுக்கு புரியாதான்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் அந்த பொண்ணோட காதல் புரியல. அவங்க உங்களுக்காக அவங்க சந்தோஷத்தையே தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஒட்டுமொத்த சந்தோஷமே நீங்க தான் சொல்ல, ஏன்டா அவளோட சந்தோஷம் நான் தான் சொல்றேன். ஆனா என் உலகமே அவ தானடா. அவளும் என்னோட குழந்தையும் தான் எல்லாமே நெனச்சுட்டு இருந்தேன். என் குழந்தையும் தூக்கிட்டு போறா. என் குழந்தைக்கு அவன் தான் அப்பனா. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பாஸ் நான் சொல்றத பண்ணுங்கன்னு இவன் மறுபடியும் ஐடியா குடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் அவனும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான்.
இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, அவ வயித்துல வளர்றது என்னோட குழந்தை. என் குழந்தைக்கு நான் தான் அப்பா. கண்டவன்லாம் அப்பா ஆக முடியாதுன்னு, இவன் வந்து ஹீரோயின புடிச்சு இழுத்து, "இங்க பாரு, நீ எனக்கு தான் பொண்டாட்டியா வரணும்" அப்படின்னு சொல்லி அவள புடிச்சு கிஸ் பண்ண, அத பார்த்தவொன்னே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிர்றாங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, அவன அங்க இருந்து புடிச்சுட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோ அந்த ஆளுங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு, ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்க, "இங்க பாரு, எனக்கு நீ முக்கியம் இல்ல. நான் அவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு" சொல்ல, "நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, இந்த பணம், பதவி எதுவுமே இல்லாட்டி பரவால்ல. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ முடியும். இந்த பணத்தால தான் சந்தோஷப்படுதுன்னா, அப்படி ஒரு பணமே எனக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு இருக்க." இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறத சாரா பார்த்த உடனே, ஒரு பாட்டில் எடுத்து ஹீரோயின அடிக்கலான்னு வர, கரெக்ட்டா ஹீரோ குறுக்க வந்துடுறான். பார்த்தா அவனோட மண்டையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்க. அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறான். இத பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "கண்ண முழிச்சு பாரு, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? உனக்காக தானே இவ்ளோ பண்ணேன்" அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. இந்த சைடு இந்த சாராவோட அப்பா அவள புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. "நீ இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்குவ நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஒருத்தர் நம்மள காதலிக்கலன்னா அவர ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி வர காதல் நிலைக்காது. எப்படியும் அது டைவர்ஸ்ல தான் போய் முடியும். நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவன்னு நான் எதிர்பார்க்கலன்னு" அவள திட்டிட்டு இருக்க. அவ பைத்தியம் மாரி அதே இடத்துல உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, "நீ இல்லன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் தெரியுமா? உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். நீ தான் என்னோட உலகமே. உனக்கு ஏதாவது ஒண்ணா என்னால தாங்க முடியாதுன்னு" அழுதுட்டு இருக்க. ஹீரோ கண்ண முழிச்சு பார்த்து, "இந்த உண்மை எனக்கு நல்லாவே தெரியும் பொண்டாட்டி. அதுக்காக தான் வந்து உன்னோட கல்யாணத்தையே நிப்பாட்டினேன். அழுகாத. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் நல்லபடியா திரும்ப வந்து உன்னையும் குழந்தையும் நல்லபடியா பாத்துக்குவேன்னு" சொல்ல, இப்ப இந்த சைடு ஹீரோவ ஹாஸ்பிடல் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப அவனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. "எதுக்காக இப்படிலாம் போய் சூசைட் பண்ணிக்கிறீங்க? லவர்க்காக இப்படியா பண்ணுவீங்கன்னு" சொல்ல, "யாரு சூசைட் பண்ணா? ஒருத்திய மண்டைய பொளந்துட்டா" அப்படின்னு ஹீரோ நர்ஸ் கூட கதை பேசிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிடல்ல இருந்து வந்த கையோட இவன் ஹீரோயின கல்யாணம் பண்றதுக்கு தான் கூட்டிட்டு போறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஏன்டா நல்ல முடிவு தான் எடுத்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்பதான் நான் தெளிவான முடிவு எடுத்திருக்கேன். ஒழுங்கா வாடின்னு" இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. கல்யாண ஃபோட்டோல எருமை பாக்க அழகா இருக்கும்னு நெனச்சேன். பாரு கட்டு போட்டுட்டு வந்து ஃபோட்டோ எடுக்குதுன்னு. இவ கலாய்ச்சிட்டு இருக்க. "நான் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கணும். சீக்கிரம் வான்னு" சொல்லி 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வராங்க. இப்ப அந்த சைடு ஹீரோனோட ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "இவ்ளோ சின்ன பிரச்சனைய இவ்ளோ பெருசா ஆக்கிட்டீங்களே பாஸ். ஈஸியா முடிச்சிருக்க வேண்டியது. அதுக்கு தான் என்ன மாரி ஒரு புத்திசாலி எப்பவும் கூட இருக்கணும்ன்றது" அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவள பார்த்தவொன்னே புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு, "என்ன பொண்டாட்டி, என்ன பார்க்கறதுக்காகவா வந்தேன்னு" சொல்ல, நான் ஒருத்தன் நிக்கிறதே இவங்க கண்ணுக்கு தெரியாது. ஏதோ செவுத்த பாக்குற மாரியே என்னையும் பாத்துட்டு இருக்கானுங்கன்னு அவன் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி கொஞ்சம் வெயிட் போட்ட மாரி இருக்கே, அப்படியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, லைட்டா வெயிட் ஏறியிருக்கேன். 10 கிலோ வெயிட் ஏறணும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு" சொல்ல, "கண்டிப்பா வெயிட் போட்டுறலாம், நீ கவலைப்படாதன்னு" ஹீரோவ கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் நெனச்ச மாரியே என்னோட வாழ்க்கை மாறிருச்சு தெரியுமா? எனக்கு புடிச்ச மாரி என் பொண்டாட்டி இருக்கா. அது மட்டும் இல்லாம என்னோட அழகான குழந்தையும் வரப்போது. இதுக்கப்புறம் என்ன கவல? இதுக்கப்புறம் இந்த சோடா புட்டிய என் குழந்தைய பாத்துக்க சொல்ல வேண்டியது தான். நம்ம 2 பேரும் அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம்னு இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, புடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.